Hi friends, welcome to my channel Healthy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோயா பால்ஸ். இந்த சோயா பால்ஸ் வந்து plain-ஆ நம்ம ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரைஸ் பண்றோம் அப்படினா அதுக்கு சைடு டிஷ்ஷா ரொம்ப நல்லா இருக்கும். கர்ட் ரைஸ் இல்லனா ஒரு எலுமிச்சை சாதம் இல்லனா ஒரு தக்காளி சாதம் இந்த மாதிரி செய்யும்போது சைடு டிஷ்ஷா சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் சோயா 1 கப். இந்த சோயா வந்து நான் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில கொதிக்கிற தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் சின்ன பொடியா கட் பண்ண வெங்காயம், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சோயா வந்து நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்கிறத வந்து ஒரு மிக்சியில போட்டு ஒரு சுத்தி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோயாவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி தழை, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், உப்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சு வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய சோயா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.